బాగుండనా బాగుండనా పెయింట్ అడిచిన மாதிரி உன் டான்ஸ் போகக்கூடாது బాగుండు டான்ஸ் பண்ண டாட்டா பாய் நான் ஃபோட்டோ எடுப்பேன் ஐம் ஹாப்பி எப்படி சொல்கிறது ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுறோமா நிறைய சண்டைகள் வந்திருக்கா பிரேக்கப் நிறைய வந்திருக்கு சண்டைகளை தாண்டி நிறைய பிரேக்கப் வந்திருக்கு ஃபேமிலிக்காக நிறைய இடத்துல நாங்கள் இது வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கோம் பட் இப்போ அது ஃபைனலாக நடக்கும்போது பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது நான் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னும் 100 days இருக்குது 140 days இருக்குது 90 days இருக்குது 1 day இருக்குது 2 day இருக்குது அந்த லாஸ்ட் டே ஆஃப் அதாவது நேற்றெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி பரப்பரன்னு இருந்துச்சு ஆனால் ஜாலியாக இருந்துச்சு எனக்கு எப்படி தெரியும் நான் ஆக்சுவலி ஃபோனை செக் பண்ணேன் டு பி ஹானஸ்ட் அப்புறம் வீட்டில் ஃபோட்டோ மாட்டுச்சு அடி வாங்கினா அப்படியெல்லாம் தெரிஞ்சிருச்சு 2 out of 10ன்னு சொல்லிக்கலாம் 2 mark தானா அவ்வளோதான் நிஜங்கண்ணா அப்படின்னா பேட் சிஸ்டரா அதுவே அதிகம் தான் போதும் எனக்கு இல்லை செப்பு 2 out of 10 100 out of 10 போதுமா రేదు 2 out of 10 தானா అనేది ఇప్పుడు 2 out of 10 అని ప్రాంక్ కెమెరా రేదు నువ్వు నిజంగానే చెప్పావు இந்த நிமிஷத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் எந்த காரணத்துக்காகவும் எதுவும் ஹர்ட் பண்ண மாட்டேன்னாரு ஸ்டில் நவ் அவர் அப்படி தான் இருக்காரு നിന്നോട് പറയുവാ നീ മാത്രമറിയുവാ നെഞ്ചാകെ നിറയുമെൻ തീരാത്ത മൊഴിതരാ പൂവാനിൽ വരും തിങ്കളെ ആകാശം തൊടും തെന്നലെ നീ ആനന്ദമായെന്റെ രാവിന്റെ കൺമൂടവേ ഓമലേ என்ன ஆனாலும் எது நடந்தாலும் சமாளிக்கணும்னு தான் தோணுச்சு எனக்கு மற்றபடி விட்டுட்டு போகணுன்றதெல்லாம் இல்லை நிறைய இடத்துல ஃபேமிலிக்காக வேண்டான்னு சொல்லியிருக்காரு ஆனால் எனக்கு அந்த மனுஷனை விட்டு போகணுன்னு தோணுனதில்லை அடித்தாலும் பிடிச்சாலும் அந்த மனுஷன் என்னோட மனுஷன் ஏன் மனுஷன் அப்படின்றது மட்டும்தான் தோணியிருக்கு தாலி கட்டிட்டு வரும் சிவகாமி பிராண சௌந்தர்யமே शिवगामि सौन्दर्यमे प्रेमसार सङ्कल्पमे सर्वलोकमङ्गलधारे ஹாப்பி வித் ஹிம் என்ன ஆனாலும் எது நடந்தாலும் கையில் 10 ரூபா வச்சுருந்தாலும் அந்த மனுஷனை சந்தோஷமாக பார்த்துப்பார் அதில் எந்த குறையும் வைக்க மாட்டார் அது மட்டும் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் நம்புகிற ஒரே விஷயம் அதுதான் இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்கு ஸோ
6-7 வாட்டி பார்த்துருப்போம் இத்தனை வருஷத்தில். அது மேக்ஸிமம் ஆனிவர்சரியாக இருக்கும், இல்லை பர்த்டேவாக இருக்கும். சில சமயம் பாட்டு பாடுவார். அந்த மனுஷன் பாடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடவே மாட்டார், ஆனால் திடீர்னு பாடுவார். அது அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவேன். அந்த மனுஷன் பாடினா இம்ப்ரெஸ் ஆயிடுவேன். நிலாவை பார்க்க ஆசைப்பட்டதும் நிதானமாக பார்வை விட்டதும் நீயாக வந்து முத்தமிட்டதும் பறக்காதே உன் போர்வையாக என்னை போற்றி கொண்டதும் பொறாமை கண்டு ஊரை பார்த்ததும் நீ என்னுள்ள நாளையே உன்னை போல் ஒருத்தி இல்லை. ஆக்சுவலாக இந்த கல்யாணத்தை பற்றி எடுத்துட்டா ஸ்ரீஜா ஒரு வாரியர்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக தீபக்கிழமரன் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அன்பானவன், அன்பிற்கினியவன், இந்த மாதிரி அவள் ஸ்டோரியில், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்டோரியில் இப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கோம். ஒரு ஒரு படம் மாதிரி தான் அவள், ரஷ்ஷான சினிமாவில் ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி தான் இவள் கல்யாணம். இப்போ ஸ்ரீஜா வந்து அவள் பிடிச்ச விஷயத்த அவளுக்கு அது வேணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அது கரெக்டாக நின்று அதை அடைஞ்சிருவான்றது நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். லைஃப் பார்ட்னரும் அதே மாதிரி அவள் வெயிட் பண்ணி அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஸ்ரீஜா. இனிய திருமணநாள் வாழ்த்துக்கள். எனக்கு வந்து 2 பையன். எனக்கு பொண்ணாக வந்து நடிக்கலை, வாழ்ந்தா என் கூட. அப்படி வாழ்ந்தவ வந்து ஸ்ரீஜா. தன்னை தானே செதுக்கிய சிற்பி இந்த சிங்கப்பெண் ஸ்ரீஜா. அவளோட திருமணத்தில் வந்து அவளையும் கணவரையும் நான் வந்து வாழ்க வளமுடன் பல்லாண்டு நல்ல சந்தோஷத்தோடு அந்த அன்போடு தொடர்ந்து இந்த தோழமையோடு சேர்ந்து பயணிக்கணும். ஏன்னா பல போராட்டங்களை தாண்டி நீங்கள் 2 பேரும் கைகோர்த்துருக்குறீங்க. என்னை பிரியாமல் நல்ல 2 பேரும் ஷேரிங்கோட நல்ல தோழமையோட நீடோடி வாழ்கிறதுக்கு நான் வாழ்த்துறேன். இந்த காதல் எப்பயுமே எனக்கு இருக்கணும்னு தோணிட்டே இருக்கும். இதோடு முடிஞ்சிடக்கூடாது. என்னோட லைஃப் லாங் இது வேணும்.